ஹரி ஓம். நாளைக்கு தீபாவளி திருவிழா. இப்போ தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்றது வழக்கம். அன்னைக்கு எல்லார் வீட்டு தண்ணியிலுமே கங்காதேவி இருக்கான்னு அர்த்தம். அப்ப கங்கையை வணங்கி நம்ம ஸ்நானம் பண்ணுகிற போது நம்ம என்ன செய்வோம்? எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல எண்ணெயை தேய்ச்சி குளிப்போம். பாருங்க, கடலையிலேருந்து வருது கடலை எண்ணெய், தேங்காயிலேருந்து வந்தா தேங்காய் எண்ணெய். ஆனா எள்ளுங்கிற வார்த்தை நம்ம உபயோகப்படுத்துறது இல்ல, அத நல்ல எண்ணெய்னே சொல்றோம். அப்படிப்பட்ட நல்ல எண்ணெயை நம்ம காய்ச்சலாம். காய்ச்சும் போது நம்ம என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். இது அவங்களுடைய வழக்கப்படி பண்ணலாம். இப்ப பெரும்பாலும் இதை சேர்க்கறது வழக்கம். அரிசியும் கொஞ்சம் மிளகும் சேர்த்து தலையில உச்சந்தலையில தேய்க்கிறோம். இப்ப நம்மளே தேய்ச்சிக்கிறத விட வீட்டுல யாராவது பெரியவங்க நமக்கு தேய்ச்சி விடுறது வழக்கம். அப்ப நம்ம கீழே உட்காந்துருப்போம், நம்முடைய தலையில உச்சந்தலையில அதை வச்சு தேய்க்கிறது நம்முடைய பாரம்பரியமான வழக்கம். இப்போ சைனீஸ் அக்குபஞ்சர்ல பாத்தீங்கன்னா அந்த உச்சந்தலையில இருக்கக்கூடிய புள்ளிக்கு 100 பாயிண்ட்ஸ் சேரக்கூடிய ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. புள்ளிகள் 100 புள்ளி ஒன்னா இடத்துல ஒரு இடத்துல சேர்றது அப்படின்னா அதுதான் வந்து பாய் ஹூயின் பேர். அது சைனீஸ்ல அது அக்குபஞ்சர்ல DU20 சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய 100 நரம்புகள் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நம்ம பரம்பரையா எண்ணெயை தேய்க்கிறோம். இந்த கீழே உட்கார்ந்து வச்சு அழுத்தி தேய்க்கிற போது நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் வலுப்பெறுகிறது, நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். இந்த தீபாவளி நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.